ஹாய் ஜூலி, நீ பேசும்போது வாயை பார்த்துருக்கியா ஜூலி? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கீழே படம் போட்டிருக்கேன் பாரு. செம்ம மேட்ச் ஆகுது. சூப்பர் ஜூலி. இல்லை ஜூலி, தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு அரசியல்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? நீ பேசுகிறத பார்த்தாலே நல்லா தெரியுது. சொம்பு நக்கின்றது க்ளீனாக தெரியுது. என்ன ஜூலி இப்படி உனக்கு பிரச்சனை? தெரியாமல் தான் கேட்குறேன். கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொணர்வு பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? அது பாலியல் வன்குணர்வா? வன்குணர்வுனா என்ன ஜூலி? சரி, நேற்று நியூஸ் பார்த்தியா? இப்போ உனக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு உங்கள் அம்மா உடனே இருந்தால் தாய் மாமனை சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் இல்லைல்ல. தாய் மாமன் மேலே குற்றம் சொல்லி அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணமே முழு காரணமே அவங்க அம்மா தான், பெத்த தாய் தான். அவங்க பெத்த தாய் வந்துட்டு ஃபுல் போதையில் இருந்திருக்காங்க. அவங்களே இப்போ ஒத்துக்குறாங்க. சரியா? ஃபுல் போதையில் இருந்துட்டு அவங்க பொண்ணு காணா போனது கூட தெரியல. மறுநாள் காலையில் தான் அவங்களுக்கு தெரியுது. இப்போ வந்துட்டு தாய் மாமனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஜூலி, அரசியல் பேச தெரிஞ்சால் பேசு, இல்லைன்ற பட்சத்துக்கு அரசியலை பேசாத. சரியா? நீ யார்? வெறும் இந்த 200 ரூபாய்க்கு வேண்டியோ அரசியல் பேசுகிறவ. நாங்கள் வந்துட்டு கம்யூனிஸ்டில் இருந்துட்டு வந்தவன் நான். சரியா? 2 பேரும் அரசியல் பேசி பார்த்துக்கிறோமா? கார்ல் மார்க்ஸ் தெரியுமா? லெனின் தெரியுமா? சேகுவாரே தெரியுமா? இவங்களெல்லாம் படிச்சுட்டு தான் அரசியல் வந்திருக்கோம் நாங்கள். சரியா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு சும்மா 200 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ எதிராக இருக்கவங்கள பேசுகிறது மட்டும்தான் அரசியல் நினச்சிட்டு தெரியாத. சரியா? ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்துட்டு அப்படியே ஒரு 4 வாரத்தில் கத்தி பேசிட்டு அது வந்துட்டு அரசியல் அப்படின்னு நினைக்காத. இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனி ஏதாவது நீ மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை ஏதாவது தப்பாக ஏதாவது பேசுன அப்படின்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. பார்த்துக்கோ.